ஹாய், வெல்கம் டு டிவியூஸ். இந்த ஃப்ரம் சீரீஸில் இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்ருக்கிற கொண்டுகிட்டு இருக்கிற இந்த ஜந்துக்குள்ளே ஒரு ஜந்துவை வந்து நம்ம பாய்டு ஃபைனலாக சாவடிச்சிட்டான். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த சீசன் 2 எபிசோட் 6 வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாய்டு வந்து கென்னியோட அம்மா கிட்ட வந்து நான் எதுக்காக சாராவை வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட சீக்கிரட்டாக மறைச்சி வச்சேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பாய்டு பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படி சொல்லும்போது தான் வந்து கென்னியோட அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுமே வந்து பாய்டுக்கு வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஏன்னா ஸோ இந்த ஊர்லேயே தான் வந்து பாய்டோட ஒய்ஃப் ஆபி வந்து இறந்து போனாங்க. ஸோ நம்ம லவ் பண்ணவங்க இந்த ஊரில் இறந்து போனாங்க அப்படின்னா அது எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி கென்னிக்கிட்ட வந்து கென்னியோட அம்மா கிட்ட வந்து ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்குறான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம கென்னியுமே வந்துடுறான். பட் நம்ம பாய்டுக்கு வந்து கென்னியை பார்த்து எதுவுமே பேச முடியல. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு அந்த சர்ச்சுக்குள்ளே வந்து போகிறான். அந்த சர்ச்சே வந்து காலியாக இருக்குது. என்னடா ஆச்சு எழுதாச்சு பார்த்தா ஒரு மியூசிக் பாக்ஸுங்க. இந்த மியூசிக் பாக்ஸ் என்ன அப்படின்னா இந்த எபிசோடு 1ல் சீசன் 2 எபிசோடு 1 and 2ல் வந்து இந்த மியூசிக் பாக்ஸ் வந்து வரும். அந்த மார்ட்டினை வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இந்த மியூசிக் பாக்ஸ் காட்டியிருப்பாங்க. ஸோ அதே மியூசிக் பாக்ஸ் இப்போ அந்த சர்ச்சில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளை கவுன் போட்ட ஒரு பொண்ணுமே வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்குது. ஸோ என்னடா எதுடான்னு பார்த்தா அது ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒரு இல்யூஷன். ஸோ அந்த கென்னியை மீட் பண்ணிவிட்டு அந்த கிச்சன்லேயே வந்து டக்குன்னு அவன் கீழே விழுந்துடுறான். ஸோ அவன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி தான் இருக்கான். கென்னியோட அம்மாவும் சரி கென்னியும் சரி என்னடா ஆச்சு எழுதுடா ஆச்சுன்னு சொல்லி பாய்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பாய்டு கூட வந்து அவனை வந்து அந்த சர்ச்சில் வந்து கொஞ்சம் பத்திரமாக போய் சேர்க்கறதுக்காக கென்னியுமே வந்து பாய்டு கூட போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே வந்து நம்ம காலனி ஹவுஸை வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த காலனி ஹவுஸ் தான் வந்து ஒரு மெயின் சோர்ஸ். எதுக்கு அப்படின்னா இந்த காய்கறிகள் உணவுப் பொருட்கள் இது எல்லாத்தையுமே வந்து வளர்க்குறது, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஆனால் இப்போது நிலமை சரியில்லை. இந்த ஃபுட்டு வந்து ஷார்ட்டேஜ் ஆகிருக்குங்கிற விஷயமே வந்து டோனா ஆகட்டும் நம்ம ஃபாத்திமா எலிஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரிய வருது. ஓகே நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்ஸ் அதாவது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வந்து இந்த ஊருக்கு வந்து ட்ரக்கில் வந்து நம்ம டோனா வந்து வராங்க. நம்ம அப்படியே கிளினிக் பக்கம் போனோம் அப்படின்னா ஆல்ரெடி ரெண்டு வானவில் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்களே கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ கிறிஸ்டி ஏதோ வந்து தேடிட்டு இருக்கும்போது தான் வந்து அவன் வந்து ஏதோ ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று பார்க்குறான். என்னடா அப்படின்னா இந்த கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ரீஹாபுக்கு வந்து போயிட்டுருக்கா. என்ன அப்படின்னா ஸோ இந்த ஊருக்கு வந்துமே வந்து இந்த மருந்து மாத்திரை எல்லாத்தையுமே வந்து திருடி தின்னுக்கிட்டு இருக்கா இந்த கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து கிறிஸ்டிக்குமே வந்து தெரிய வருது. ஸோ அவளுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்குள்ளே போய் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ அப்படியே வந்து நம்ம பாய்டு கென்னியுமே வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க பாய்டை கொண்டு போய் பத்திரமா சேர்த்து விட்றதுக்கு. ஸோ அப்போ தான் வந்து பாய்டுமே வந்து ஒரு ரியலைஸ் பண்ணுறான். ஸோ இனிமேல் வந்து நம்ம கென்னிக்கிட்ட எதுவுமே மறைக்க வேண்டாம், உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, ஒருத்தனை பார்த்தேன், அவன் வந்து இந்த ஒரு எர்த் வார்ம்ஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து என்னோடய உடம்புக்குள்ளே செலுத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாய்டு ஏதோ சொல்கிறான். பட் இந்த கென்னி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து எதுவுமே நம்பலை. இந்த பாய்டு வந்து ஏதோ கதை அளக்கிறான். நம்ம ஆக்சுவலாக பாய்டும் கென்னியுமே வந்து ஸோ ஆக்சுவலாக இந்த கென்னி வந்து பாய்டுகிட்ட பேச மாட்டேங்கிற மாதிரி போயிட்டான். ஏன்னா அவங்க அப்பாவோட சாவுக்கு காரணமான சாராவை வந்து பாய்டு தான் நான் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதனால் ஸோ இவன் வந்து ஏதோ கதை அளக்கிறான்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. டக்குன்னு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த மியூசிக் பாக்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் ஒரு அண்டர் கிரவுண்ட்லேருந்து அந்த வெள்ளை கவுன் போட்ட அந்த ஒரு பொண்ணு வந்து மறுபடியும் டான்ஸ் ஆடும். ஸோ அந்த வெள்ளை கவுன் போட்ட பொண்ணு அந்த அண்டர் கிரவுண்ட்லேருந்து வரல. ஸோ அது என்ன பிளேஸ் அப்படின்னா நம்ம ஜேடு வந்து ஃபஸ்ட்டு அந்த சிம்பிளை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ண இடம் தான் அந்த ஒரு அண்டர் கிரவுண்டு பிளேஸு. ஸோ ஃபைனலாக கென்னி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி பாய்டை கூட்டிகிட்டு வந்து இந்த கிளினிக்கு வந்து போகிறான். ஸோ அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு, டார்க் ஆயிடுச்சு, நீ யாரும் வெளியே போக முடியாதுல்ல. ஸோ பாய்டாகட்டும் நம்ம கென்னியாகட்டும் கிளினிக்கில் தான் இருக்காங்க. ஸோ கிறிஸ்டிக்கிட்ட வந்து நம்ம பாய்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி ஒரு வார்ம் மாதிரி வந்து என்னோடய உடம்புக்குள்ளே இருக்குது, அது என்ன ஏதுன்னு தெரியலன்னு. கிறிஸ்டியுமே வந்து கிட்டத்தட்ட அதை நம்பவுமே இல்லை. பாய்டு எந்த அளவுக்கு போயிட்டா அப்படின்னா ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னாலுமே தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு பார்க்காத, என்னை கொன்றுங்கிற மாதிரி தான் வந்து கிறிஸ்டிகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ பாய்டுக்கு வந்து நம்மளால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோங்கிற ஒரு பயமுமே வந்து பாய்டுக்குள்ளே இருக்குது. இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதே டவுனில் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம டவுனுக்குள்ளே டோனா வந்திருப்பா. ஸோ ஆல்ரெடி இந்த ஜிம் ஃபேமிலி எல்லாருமே வந்து நம்ம கென்னியோட வீட்டில் தான் வந்துமே இருக்காங்க. ஸோ அது அவங்கெல்லாம் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஜிம்முக்கு வந்து எந்த அளவுக்கு அவனும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிருக்கான் அப்படின்னா ஸோ இந்த ஃபுட்டு ஷார்ட்டேஜான விஷயம் வந்து டோனா வந்து ஜிம்கிட்ட சொல்லும்போது ஸோ இது வந்து நம்ம ஊர் மக்கள்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது டோனா
நீ பேசாம உட்காரு, ஆல்ரெடி டவரில் வந்து நீ அது பண்ணுற இது பண்ணுறன்னு சொல்லி மக்களுக்கு வந்து ஹோப் இருக்குது, நீ இதையும் போட்டு உடைச்ச அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கேஎஸ் மாதிரி ஆகும், மக்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு பயம் வரும்ல, ஸோ நம்ம பார்த்துக்கலான்னு. ஸோ அப்படி வந்து ஜிம் பேசிகிட்டு இருக்கும்போது அவனும் ஜிம் ஒரு வார்த்தை சொல்லுவான். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ இந்த உணவு தட்டுப்பாடு வரணும் அப்படின்னு சொல்லி யாரோ வந்து இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன் அப்படின்னா அந்த டவர் மூலிமா வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ஜிம்கிட்ட பேசினாங்கல்ல, ஸோ யாரோ ஒருத்தங்க நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜிம்முக்கு வந்து ஆழமாகவுமே வந்து பயங்கரமாக பதிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த யாரோ நம்மளை வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஜிம் வந்து ஆழமாக நம்புகிறான். இப்போ பாய்டு வந்து கிளினிக்கில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். திரும்ப அதே மாதிரி அந்த மியூசிக் பாக்ஸ் ஆகட்டும், வெள்ளை கவுன் போட்ட பொண்ணாகட்டும், இதெல்லாமே வந்து வந்துட்டு போகுது. இதில் என்ன பண்ணுறான் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போய் என்னன்னா நம்ம கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டை நோக்கி கன்னை வந்து பாயிண்ட் பண்ணுறான். ஸோ பாய்டு வந்து வேணும்னு பண்ணலை. ஸோ டக்குன்னு கன்னெல்லாம் கீழே போட்டு இல்லை தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி அப்படின்லாம் சொல்லி கேட்டு அவன் ஒரு மாதிரி சமாதானம் ஆகிட்டான். இப்போ காலனி ஹவுஸ்குள்ளே போயிட்டான் அப்படின்னா டோனா அங்கே இல்லை, ஏன்னா அவன் வந்து இந்த டவுனுக்குள்ளே இருக்கா. ஸோ அங்கே வந்து ஃபாத்திமாவுக்கும் எலிஸுக்குமே வந்து ஒரு கான்வர்சேஷன் என்னென்னா, அதாவது நம்ம எலிஸோட அப்பா பாய்டை பற்றி இந்த மாதிரி இந்த ஊரே வந்து பயங்கர சேஃபாக இருந்தது, ஆனால் அவங்க அப்பானால் சாராவை உள்ளே கொண்டு வந்ததுனால திரும்ப இந்த ஊர் சேஃப் இல்லாமல் இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபாத்திமா சொல்லுவாள். ஆனால் எலிஸ் வந்து அந்த இடத்துல பாய்டை டிஃபெண்ட் பண்ணாமல் சரின்னு போயிடுவான். ஏன் டிஃபெண்ட் பண்ணி இருக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் நாட்களுக்கு வந்து இங்கே வந்து எந்த ஒரு சாவுமே விழலை. இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போது தான் வந்து ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணையுமே வந்து கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட அது எத்தனையோ ஒரு 60 days or 70 days இருக்கும் ஃபஸ்ட் எபிசோடில் அது வந்து வரும். ஸோ இந்த மாதிரி 60 நாளைக்கு யாருமே சாகாமல் பாதுகாத்தது வந்து பாய்டு. அவன் மேக் பண்ண ரூல்ஸு பாய்டால தான் இந்த ஒட்டுமொத்த டவுனுமே வந்து சேஃபாக இருக்குது. ஆனால் சாராவை வந்து உள்ளே கொண்டு வந்ததுனால மட்டும் இந்த ஊர் வந்து உங்கள் அப்பானால சேஃப் இல்லாமல் போச்சுன்னு சொல்லி ஃபாத்திமா வந்து சொல்லுவாள். ஆனால் எலிஸ் வந்து அதை பெருசாக அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னடா ஏதோ ரகடம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாத்திமா எலிஸுமே வந்து கீழே போய் பார்த்தா இப்போ இந்த புதுசாக வந்திருக்கிற பஸ்ஸுக்காரங்களுக்கும் அப்புறம் நம்ம இந்த சொட்டத்தலையனுக்குமே வந்து ஏதோ சண்டை. ஸோ சாப்பாடை வந்து திருடி திங்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எலிஸ் வந்து சமாதானப்படுத்தும் போது என்னாச்சு அப்படின்னா அந்த சொட்டத்தலையை டக்குன்னு கத்தி எடுத்து குத்திடுவான். வேணும்னு பண்ணலை, ஏதோ தெரியாதனமாக நம்ம எலிஸோட வயிற்றில் வந்து குத்திடுவான். பயங்கரமான ஒரு ரத்தம் போய்கிட்டே இருக்கும். ஸோ அவன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த காலனி ஹவுஸில் இருக்கிற மொத்த பேரும் ஃபாத்திமா ஆகட்டும் இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம கிளினிக் கிட்ட வந்தோம் அப்படின்னா நம்ம பாய்டு வந்து ஃபாதர்கிட்ட பேசிட்டு இருப்பான். இந்த ஃபாதர் அப்படிங்கிற ஆல்ரெடி இறந்துட்டார். பட் அவனுக்கு வந்து அந்த இமேஜினரியாக அந்த ஒரு கம்பெனின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா ஃபாதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து ஃபாதர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார். பாய்டு எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு ஆக்சுவலாக ஃபாதர்கிட்ட வந்து பாய்டு புலம்பிட்டு இருப்பான். இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவாக என்னால் முடியாது பண்ண முடியாதுன்றலாம். பட் ஃபாதர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ வந்து இந்த டவுனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் டவுன் மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்த பாய்டு வந்து பயங்கர ஒரு ஸ்டபனாக இருப்பான், அவனை வந்து வீக்னஸே வெளியே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாய்டோட கேரக்டர் வந்து நம்ம ஃபாதர் மூலிமா வந்து இந்த இதில் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ டக்குன்னு கெண்டி வரும்போது ஸோ நீங்கள் வந்து யார்கிட்ட பேசிட்டுருக்குன்னு சொல்லி பாய்டு கேட்பா. பாய்டு மழுப்பிடுவான். கென்னிக்குமே வந்து என்னென்னா இந்த ஆளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது மென்டல் அந்த மாதிரியான ஏதோ ஒரு பிரச்சனையாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ கன்னை தூக்கிட்டு போய் கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட காட்டியிருக்கீங்க. ஸோ உங்களால் வந்து இந்த இடமே சேஃப் இல்லைன்னு சொல்லி திரும்ப இவனுமே வந்து பாய்டை பார்த்து உங்களால் இந்த இடம் சேஃப் இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லுவான் இருக்கு. இப்போ இந்த காலனி ஹவுஸில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக நம்ம எலிஸ் ஆகட்டும் ஃபாத்திமா ஆகட்டும், ஸோ இவனை வந்து கிளினிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விஷயம் பண்ணுறாங்க. ஸோ எல்ஜின் வந்து ஸோ அங்கே வந்து ஒரு தைரியமாக ஆல்ரெடி அவன் பயந்த சுபாவம் தான், பட் ஸ்டில் ஒரு பிரேவாக வந்து நான் வெளியே போய் கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி எலிஸ் எல்லாம் தூக்கி காரில் போட்டுட்டு அந்த கிளினிக்கு போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி அங்கே தான் வந்து நம்ம எலிஸோட அப்பா பாய்டுமே இருக்காப்புல. ஸோ என்ன ஏதுன்னெல்லாம் பார்த்துட்டு ஸோ இவனுக்கு வந்து நிறையா பிளட்டு வந்து தேவைப்படுது, ஏன்னா நிறையா பிளட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ பிளட்டு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இவனோட பிளட் குரூப் என்ன அப்படின்னா நம்ம பாய்டோட பிளட் குரூப் தான். சரி நம்ம வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா பாய்டு ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா என் உடம்புக்குள்ளே ஒரு வாம் இருக்குது, அது வந்து இவனுக்கு போச்சு அப்படின்னா ஏதாவது கெடுதல் ஆகிடும்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனால் எல்லாருமே வந்து இவன் வந்து இதை பைத்தியார மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் எல்லாருமே வந்து பாய்டோட உடம்புல இருக்கிற அந்த வாமை வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் இந்த மார்டின் கதை எல்லாமே வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நம்ம பாய்டு சொல்லுவான். ஸோ அப்போ கென்னி வந்து பயங்கரமான ஒரு டெசிஷன் எடுப்பேன். என்னென்னா சரி அந்த மார்டின் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான்ல அதே மாதிரி நீங்கள் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, ஸோ அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லும் போது தான் ஸோ கென்னி வந்து என்ன தான் பாய்டு மேலே வருத்தமாக இருந்தாலுமே அவனை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருக்கும். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம பாய்டுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஆமாம்
நான் உனக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நான் வேறு யாருக்காவது கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு பாய்டு என்ன பண்ணுறாப்புல கதவை திறந்துட்டு வெளியே போயிட்டான். ஸோ வெளியே வந்து ஆல்ரெடி ஜந்துக்கள் இருக்குது, அந்த ஜந்துக்கள் எல்லாமே வந்து வருது. ஸோ தன்னோட கையுமே வந்து பாய்டு கிழிச்சிட்டு பாய்டு வந்து என்ன பண்ணுறான்னா அந்த ஜந்துக்களில் ஒருத்தனோட கழுத்தையும் கிழிச்சிட்டான். ஆனால் ஜந்துக்கு ஒன்றுமே ஆகலை, எல்லாருமே ஒரு மாதிரி நக்கலாக தான் சிரிக்கிறாங்க. ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறான்னா அந்த மார்க்கெட் பண்ண மாதிரியே பாய்டுமே அந்த ரத்தத்து மூலிமா அந்த வாமை வந்து அந்த ஜந்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மே வந்து பண்ணிட்டான். ஆனால் அதுக்கு இனிஷியலாக எதுவுமே ஆகலை. ஆனால் போக போக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜந்து வந்து தன்னோட உண்மையான ஒரு ரூபத்துக்கு போய் ஒரு மாதிரி ஒரு பேரலைஸ் ஆகி படுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி படுத்துருச்சு. ஸோ பாய்டுமே தப்பிச்சு உள்ளே போய் தன்னோட எலிஸ்க்கு வந்து ரத்தத்தை கொடுத்து ஒரு மாதிரி சேவ் வந்து பண்ணிட்டான். ஸோ இதில் தான் பாய்டுக்குமே வந்து ஒரு மாதிரி ஷாக்கு, என்னடா இது ஜந்துக்களையே இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டவுனுக்கு வந்தோம்னா அந்த டோனா ஆகட்டும் ஈத்தன் ஆகட்டும் ஸோ பேஸ்மெண்ட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் ஈத்தன் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவான், இந்த மாதிரி நான் வந்து எங்கள் அம்மா அப்பாட்ட பயப்படல நான் சொல்லியிருக்கேன், ஆனால் உண்மையாகவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஸோ டோனாவுமே வந்து பயப்படுறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த பயம்னு ஒன்று இருந்தால் தான் இந்த பிரேவ் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவங்க 2 பேர்த்துக்கும் ஈத்தனுக்கும் டோனாக்கும் உள்ள அந்த ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது அந்த பேரன் பாட்டி ரிலேஷன்ஷிப் மாதிரி அந்த ஒரு விஷயத்த வந்து நல்லா காட்டினாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து கிளினிக் வந்து பார்த்தா ஃபாத்திமா வந்து கிறிஸ்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஒரு குண்டை தூக்கி போகிறான். என்னென்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து உன்கிட்ட ஏதாவது பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது தான் கிறிஸ்டிக்குமே வந்து பயங்கர ஷாக்கு, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறன்னு. இப்போ கென்னி வந்து நம்ம பாய்கிட்ட வந்து ஒரு மாதிரி சாரி கேட்குற மாதிரி பேசுகிறான். என்னென்னா பாய்டை வந்து நம்பி இருக்கணும், நான் வந்து உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ திரும்ப பாய்டுக்கும் கென்னிக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த பிளட்டை வந்து நம்ம அந்த ஜந்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாச்சுல, ஸோ அந்த ஜந்து வந்து இது வரைக்கும் ஒரு அசைவுமே இல்லை, கிட்டத்தட்ட செத்து போச்சு. ஸோ ஊர் மக்களையே இது வரைக்கும் கொண்டுகிட்டு இருந்த ஜந்துவை வந்து நம்ம பாய்டு ஏதோ ஒன்று பண்ணி சாவடிச்சிட்டான். ஸோ இது பாய்டுக்கும் சரி கென்னிக்கும் சரி அந்த கிளினிக்கில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமான ஒரு ஷாக். ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னாச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.